பாருங்கள், நான் ஒரு 300 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த பழம் வந்து இந்த மாதிரி கருப்பாக நல்லா பழுத்துட்டு இருந்தால் தான் போண்டாக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பழுத்த பழம் இது. 2 பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு முட்டை. 300 கிராம் மைதா மாவுக்கு நான் ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதிகமாக வெல்லம் போட்டால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் அதிகம் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா குறைச்சிக்குங்க. இப்போ வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், முட்டையும் வாழைப்பழமும் மிக்சியில் போட்டு நைஸாக அடிச்சுக்கிட்டேன். இப்போ இதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். இப்போ நம்ம வெல்லத்தை வந்து காய்ச்சி வடிகட்டிக்கலாம். ஏன்னா மண் தூசு எல்லாம் இருக்கும். அதனால் நம்ம நல்லா காய வச்சு வடிகட்டிக்கிட்டா சுத்தமாக கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம். வெல்லம் நம்ம சூடு பண்ணதுனால சூடாக இருக்கும். அதனால் கரண்டியில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம வாழைப்பழம் முட்டை எல்லாம் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போண்டா. பாருங்கள், நான் போண்டா பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். ஸ்டவ் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ போண்டா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்டவ் கம்மி பண்ணிடுங்க. இல்லைன்னா மாவு வந்து உள்ளே வேகாது, மேலே வந்து நல்லா கலராக வந்துடும் சீக்கிரமாக. ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மைதா மாவு இனிப்பு போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து கோதுமை மாவு இனிப்பு போண்டா போட்டுருக்கிறனால பாருங்கள், நல்லா போண்டா வந்து நல்லா கலராக வந்துடுச்சு. இப்போ நம்ம போண்டா எடுத்துடலாம். பாருங்கள், மைதா மாவு இனிப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உளுந்து போண்டாக்கு நான் 200 கிராம் உளுந்து எடுத்து 1 மணி நேரம் முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 கிலோ போடுறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது மாவு வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும். மிக்சிலையும் வரும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டி எடுக்கணும். ரொம்ப இலக்கமாக ஆகிடுச்சுன்னா எண்ணெய் குடிச்சிடும். தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், உளுத்தம்பருப்பு வந்து நைஸாக நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். உளுந்து போண்டாக்கு ரொம்ப பொடியாக வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து மாவோடு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்து மாவோடு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் கலந்துங்க. எனக்கு வந்து உளுந்து மாவு வந்து கெட்டியாகவே இருக்குது, அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கல. நல்லா மாவு நம்ம கலக்கிறதுல தான் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மாவு அடிச்சுக்கிட்டா போண்டா வந்து நல்லா புஸ்ஸுன்னு சூப்பராக நல்லா எழும்பும். பாருங்கள், மாவு வந்து நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ போண்டா செஞ்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போண்டா போட்டுக்கலாம். நான் வந்து சோடா உப்பு போடல போண்டாக்கு, வெறும் உளுந்து நான் கரெக்டாக அரைச்சதுனால சோடா உப்பு வந்து நான் போடல. இப்போ நம்ம போண்டா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு இருக்கும்போது எல்லா பக்கமும் வந்து ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் போண்டா. பாருங்கள், போண்டா வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் வரணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். போடும் போதே பாருங்கள் எப்படி நல்லா சவுண்டு வருது. அந்த மாதிரி இருந்தால் தான் வெளியே வந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா மெதுவாக இருக்கும். பாருங்கள், எல்லா மாவும் வந்து நான் போண்டா செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்லா மொறுன்னு இருப்பாருங்க போண்டா. உளுந்துனாவே எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி அடிக்கடிக்கு உளுந்து வடை, உளுந்து போண்டா இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து 2 கட் பண்ணி கொஞ்சம் பெருசாக இருந்தது, வேகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால 2 பீஸாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கோட மேல் தோல் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், நான் எல்லா சக்கரவள்ளி கிழங்கும் தோல் எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு நான் ஒரு 300 கிராம் வந்து மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். சோடா உப்பு ஒரு 2 சிட்டிகை. உப்பு சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக வந்து நான் கரைச்சிட்டேன். இப்படி எடுக்கும்போது மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக விழணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் போண்டா வந்து நல்லா எழும்பி நல்லா சூப்பராக இருக்கும், மெதுவாக அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 20 நிமிஷம் வந்து மாவு கரைச்சி வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா நைஸாக இப்படி நசுக்கி எடுத்துக்கலாம். கிழங்கு வந்து கொஞ்சம் முத்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி நார் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு வாயில் வந்து கடிப்படும், நாராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நாராக இருந்தால் எடுத்துருங்க. ரொம்ப இலசாக இருந்தால் நார் இருக்காது, அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் முத்தி இருக்குது, அதனால் நார் இருக்குது, நான் எடுத்துடுறேன். அதெல்லாம் நாரெல்லாம் எடுத்துகிட்டு நான் நல்லா நைஸாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு ஒரு 150 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஏற்கனவே இனிப்பு, நம்ம வெல்லம் இன்னும் அதிகமாக சேர்க்கும் போது ரொம்ப இனிப்பாகிடும். 150 கிராம் வெல்லம் எடுத்து நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கிட்டேன், காய் துருவரில். பாருங்கள், இப்போ இந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை அதிகமாக வேணும்னா நீங்கள் வெல்லம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். சில கிழங்கு வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், சக்கரை மாதிரியே இருக்கும், அதனால் வந்து பார்த்து இனிப்பு சேர்த்துக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். வெல்லம் சேர்த்து நல்லா நைஸாக நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம போண்டா செஞ்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து போண்டா செஞ்சுக்கலாம். மாவில் போட்டு பாருங்கள், ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓரம் வந்து இந்த மாவு வந்து இப்படி எடுத்துடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம மாவில் எடுத்து நனைச்சி எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக நிதானமாக திருப்பி கொடுங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்கள், போண்டா வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் வரணும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு போண்டா வந்து செஞ்சுட்டேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப இனிப்பானது. சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டுடுங்க. இப்போ கடலை மாவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சிட்டிக்கு சோடா உப்பு. பாருங்கள், எப்போவுமே போண்டா செய்யும் போது எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றினா எல்லாம் மொறு நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் எண்ணெய் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் காய வச்சு மாவில் ஊற்றி பிசைய போகிறேன். எண்ணெய் அந்த பக்கம் பற்ற வச்சு வச்சுருக்கிறேன். அது சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு வந்து எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ மாவில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கலக்கி விடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து போடுறதுக்கு மாவு போண்டாவுக்கு இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி நல்லா கலந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நாம இதுதான் போண்டா எடுத்து இப்படி போண்டா போடுறதுக்கு கரெக்டான பக்குவம். இதுதான். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். எது செஞ்சாலும் மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா தான் போண்டா வந்து நல்லா எழும்பும். மாவு பிசைஞ்ச உடனே போண்டா செஞ்சோமா கல் மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெய் காயத்துக்குள்ளே இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்க, கடாய் சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் போண்டா செய்யறதுக்கு.
அங்கே எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். கடலை மாவுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக வேகும். அதே மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுடுங்க. மெதுவாக வெந்தால் தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே மட்டும் சிவந்துடும், உள்ளே வந்து பச்சை மாவு அப்படியே இருக்கும். அதனால் எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வும் கம்மி பண்ணிவிட்டேன். சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நல்லா சிவந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வீட்டில் கடல மாவு இருந்தால் போதுங்க, உடனே போண்டா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி போட்டோமா, திடீர்னு விருந்தாளி வந்தானா ஒரு டீ வச்சுட்டு ஒரு கடலை மாவு போண்டா செஞ்சு, மைதா மாவு போண்டா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் செஞ்சு வரவங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மழை காலத்தில் இந்த மாதிரி சூடாக சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து பசங்க, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்காரெலாம் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு சூடாக கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், சீக்கிரமாக செய்கிறது தான், ரொம்ப லேட்டே ஆகாது. நல்லா கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. வந்து போண்டா எப்போவுமே திருப்பி போடும்போது திரும்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் நமக்கு. அதனால் பொறுமையாக ஒன்றுனா திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் வேகணும் இல்லையா, அதனால் திருப்பி கொடுங்க. பாருங்கள், நல்லா கலராக நல்லா வெந்து வந்துருச்சு போண்டா. பாருங்கள் இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கடலை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இட்லி மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அளவு வந்து 200 கிராமு. நான் வந்து நேற்று அரைச்ச மாவில் தான் போண்டா செய்கிறேன். ஆனால் இன்றைக்கும் அரைச்ச மாவில் போண்டா செய்யலாம். இட்லி மாவு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ரவை 2 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன். இப்போ எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டேன். 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், ஒரு சிட்டிகை சோடா உப்பு. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், போண்டாவுக்கு வந்து இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காது. நம்ம மாவு எடுத்து உருட்டி இப்படி போடும் போது போண்டா வந்து இப்படி விழணும். இப்போ கரெக்டான பக்குவம் இருக்குது. இப்போ நான் மாவு பிசையும் போதே ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ போண்டா போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். நல்லா உருட்டி இந்த மாதிரி போடுங்க. எண்ணெய் கிட்ட போடும் போது எண்ணெய் வந்து செதுறாது. நீங்கள் மேலே எண்ணெய் விழுதுன்னு சொல்லிட்டு தள்ளி போய் போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கண்டிப்பாக மேலே விழும். இந்த மாதிரி கிட்ட கையெடுத்துன்னு போயிட்டு போடுங்க. இப்போ போண்டா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் மைதா இல்லை, கடல மாவு இல்லை அப்படின்னும் போது இட்லி மாவு இருந்ததுன்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு போண்டா செஞ்சு சூடாக சாப்பிட்லாம். சாயங்காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி மாவில் வெறும் தோசை இட்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி போண்டாலாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், போண்டா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலராக வரணும் போண்டா. அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் போண்டா சாப்பிட்றதுக்கு. எல்லா மாவும் இதே மாதிரி போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லீவ் டைமில் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 4-5 மணிக்கு டீ வச்சுட்டு ஒரு 4 போண்டா கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு வீட்டில் அழகாக நிம்மதியாக குழந்தைங்களாம் டிவி பார்த்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. நம்ம வேலை செய்யலாம் ஃப்ரீயாக. இந்த மாதிரி இட்லி மாவு வச்சு நீங்களும் வித்தியாசமாக போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.